சாய்ராவ் நியூமராலஜி நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். நம்ம வியாபாரம் அப்படிங்கிறத எப்போதுமே ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் நிறைந்த தைரியம் மிக்கவர்கள் செய்யக்கூடிய விஷயமா சொல்லிட்டு வந்திருக்கோம். அதில் ஒவ்வொரு பிறந்த தேதிக்கும் அவர்கள் எந்த வியாபாரத்தை தொட்டால் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே நிறையா பதிவுகள் நம்ம சேனல்லே வந்திருக்கு. இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் நிறையா பிறந்த தேதிகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்னென்ன வியாபாரம் அவங்க தேர்ந்தெடுக்கலாம், அவங்களுடைய பிறந்த தேதிக்கு எது செட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி நம்ம விலாவாரியாக பார்க்க போகிறோம். இந்த பதிவில் நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்கணும். பிறந்த தேதியின் அடிப்படையிலையுமே நம்ம இந்த பலன்களை பார்க்கலாம். பிறந்த தேதியின் கூட்டு எண் அடிப்படையிலையுமே இந்தந்த வியாபாரங்கள் உங்களுக்கு பொருந்தி போகுங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பிறந்த தேதியின் கூட்டு எண் எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்திற்கு 1/1/2024 அப்படின்னு வச்சுக்கோங்க. இதனுடைய கூட்டுத்தொகை ஒவ்வொரு தேதி பக்கத்துலேயும் ப்ளஸ் போட்டுட்டு வரக்கூடிய கூட்டுத்தொகையும் ஒன்றோட ஒன்று கூட்டி பார்த்தீங்கன்னா வருவது தான் பிறந்த தேதியின் கூட்டு எண்ணுங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ 1/1/2024க்கு அதனுடைய கூட்டுத்தொகை என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10ஆம் எண் வரும். 1 + 0 1ன்னு எடுத்துக்கணும். அதனால் இப்போ உங்களுடைய பிறந்த தேதியிலையுமே கூட்டு எண் என்ன வருதோ அதற்குரிய எண்கள்லையும் போய் என்ன பிஸ்னஸ் பண்ணலாங்கிறத இப்போ நம்ம சேனல் பிளேலிஸ்ட்லேயே இருக்கும். பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்ன்னு இருக்கும், அதில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். சுக்கிரனுக்குரிய 6ஆம் எண்காரர்கள் என்ன விதமான தொழிலை பண்ணலாம்? அதாவது 6/15/24 தேதிகளில் பிறந்தவர்கள் அல்லது தேதியின் கூட்டு எண்ணில் 6ஆம் எண் வரக்கூடியவர்கள் அனைவருமே சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் பெற்றவர்கள். இப்போ சுக்கிரனுடைய நேச்சரே பார்த்திங்கன்னா ஒரு ஆடம்பரமான பொருட்களை உபயோகப்படுத்துவது, அதே மாதிரி ஒரு க்ரியேட்டிவான விஷயங்கள், ஃபேஷன் ஓரியன்டான விஷயங்கள், இது எல்லாமே அவங்களோட கனெக்ட் ஆகும். ஸோ அது சார்ந்த வியாபாரங்களை நீங்கள் அமைத்து கொள்ளும் பொழுது, உதாரணத்திற்கு ஒரு ஃபேஷன் ஜுவல்லரி ஷாப் நீங்கள் ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி இந்த இமிட்டேஷன் ஜுவல்லரிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு கவரிங் நகைகள்லேயே பார்த்திங்கன்னா கல்யாண செட்டெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அது மாதிரியான ஷாப்ஸ் துவங்குவது. டெக்ஸ்டைல்ஸு குறிப்பாக டிசைனர் வேர்ஸ், இந்த புட்டிக் ஷாப்ஸ்லாம் ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு டிசைனர் டெக்ஸ்டைல் ஓரியன்டான விஷயங்கள் பண்ணுவது. இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காருக்கும் சரி டூ வீலருக்கும் அந்த டீட்டெயிலிங் சென்டர் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வருது. கார் ஜுவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க முன்னாடியெல்லாம், இப்போலாம் டீட்டெயிலிங் சென்டர், ஒரு காரை அழகுபடுத்துவதற்கான விஷயங்கள் செய்வது. அதே மாதிரி ஒருவேளை நீங்கள் கட்டுமானத்துறையில் இருக்கிறீங்கன்னா தீம் பேஸ்டு பில்டிங்ஸ் கட்டி தருவது. இப்போ செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு பில்டிங் கட்டுவது அல்லது ஒரு இட்டாலியன் ஸ்டைலில் பில்டிங் கட்டி தருவது. அது மாதிரி ஒரு கட்டுமானத்துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்தாலுமே அதில் ஒரு லக்ஸுரி கிளாஸ் இருக்கிற மாதிரியான விஷயங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்திங்கன்னா அது உங்களுக்கு 100% பொருந்தும். உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் பண்ணிங்கன்னாலும் ஒரு தீம் பேஸ்டாக இப்போ ஒன்லி ஃபார் இப்போ ஒரு ஜாப்பனீஸ் ஸ்டைல் ஃபுட்டு, சைனீஸ் ஸ்டைல் ஃபுட்டு, இந்த மாதிரி ஒரே தீம் பேஸ்டாக ஒரு ரெஸ்டாரண்ட்டோ ஒரு கெஃபே ஷாப்போ நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா அது பயங்கரமாக கிளிக் ஆகும். ஏன்னா உங்களுக்கு அடிப்படையிலேயே அது மாதிரியான விஷயங்கள் தான் உங்களுக்கு நன்றாக பலன் தரும். ஸோ இந்த துறைகளெல்லாம் நீங்கள் காலடி எடுத்து வைக்கலாம். எதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு இரும்பு சம்மந்தப்பட்ட பொருட்களை வாங்கி விற்பது, அதே மாதிரி இந்த ஹார்ட்வேர் விஷயங்கள், இப்போ ஒரு ஹார்ட்வேர் ஷாப் மாதிரியான விஷயங்கள், இதெல்லாம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு எந்த வகையிலையும் பொருந்தக்கூடியது கிடையாது. உங்களோடது முழுக்க முழுக்க ஒரு லக்ஸுரியான, அதாவது இது இருந்தால் தான் வாழ முடியும் அப்படிங்கிறது அல்லாத ஒரு ஆடம்பர சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஸோ அது சார்ந்த தொழில்களை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு 100% கிளிக் ஆகும். முக்கியமாக உங்களுடைய வியாபார பெயரிலேயும் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும். ஏன்னா ஒருவருடைய வியாபார பெயர் அப்படிங்கிறது ரொம்ப உங்களுடைய பிறந்த தேதிக்கும் சரி கூட்டுத்தொகைக்கும் சரி பொருந்தக்கூடிய வகையில் இருக்கும் பொழுது அதுவுமே பெரிய அளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸை கொண்டு சேர்க்கும். ஏன்னா இந்த 6ஆம் எண்காரர்கள் அனைவருமே, நீங்கள் எல்லாருமே சொல்கிறேன், உங்களுடைய மைண்டே ஹைலி க்ரியேட்டிவ் மைண்ட். ஒரு விஷயத்தை ரொம்ப அழகுணர்ச்சியோடு பார்க்கக்கூடியது. ஏன்னா மற்றவர்களை காட்டிலும் உங்களுக்கு அந்த டேஸ்ட் அப்படிங்கிறது எப்போதுமே யுனிக்காக இருக்கும், ரொம்ப ஒரு தனித்துவத்தோடு இருக்கும். ஸோ நீங்கள்
ஒரு வியாபாரத்தை துவங்குறீங்க அப்படிங்கும்போது ரொம்ப சென்சிட்டிவான டைப்பாக இருக்கிறதுனால ஆரம்பத்திலே உங்களுக்கு அந்த சக்ஸஸ் கிடச்சிருச்சுன்னா அடுத்தடுத்து மோட்டிவேட் ஆகி எலிவேட் ஆகி போயிடுவீங்க. பட் ஆரம்பத்திலே ஒரு அடி விழுந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப மன சிரமங்களை கொடுத்துரும். மறுபடியும் அந்த பிஸ்னஸுங்கிற ஃபீல்டு உள்ளாரே நீங்கள் என்ட்ராகாத அளவுக்கு நீங்கள் வந்து நொந்து போயிடுவீங்க. ஸோ முடிந்தவரை அந்த ரிஸ்க் ஃபேக்டரை கம்மி பண்ணுவதன் விதமாக இப்போ நான் சொன்ன உங்களுக்கு பொருந்தக்கூடிய துறைகளாக நீங்கள் அமைத்து கொள்ளணும். அதில் நான் டெக்ஸ்டைல் ஃபீல்டு சொல்லியிருக்கேன், உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களுமே பொருந்தும். ஆனால் அதுலேயுமே தீம் பேஸ்டாக போகணுன்னு சொல்லியிருக்கேன். கட்டுமான துறையாக இருந்தாலும் அந்த தீம் பேஸ்டாக போகணுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு லக்ஸரி கிளாஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு ஒரு விஷயம் நீங்கள் செய்கிறீங்கன்னா அது 100% கிளிக் ஆகும். வியாபார பெயரும் பவர்ஃபுல்லான லக்கி நம்பராக அமையும் பொழுது அது 100% உங்களுக்கு வந்து நன்றாக வேலை செய்யும். நிறங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து முக்கியமாக உங்களுக்கு வந்து இந்த க்ரீன் சம்மந்தப்பட்ட நிறங்கள், க்ரீன் ஷேட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அது எல்லாமே வந்து உங்களுக்கு பவர்ஃபுல்லாக பொருந்தும். அதே மாதிரி ரெட் கலரும் பொருந்தும். ரெட்லேயுமே பார்த்தீங்கன்னா கண்களை உறுத்தாத, அடிக்காத சிவப்பு நிறமாக எடுத்துக்கணும். மெஜந்தா ரெட்டுன்னெலாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ரெட் கலர்ஸ் பொருந்தும். ப்ளூ கலர்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த நிறங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து அந்த வியாபாரத்தில் அந்த நிறங்களையும் புகுத்தும் பொழுது அந்த கலர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்களுடைய ஷோரூம் அமைத்துக்கொள்வது, நேம் போர்டை அமைத்துக்கொள்வது, இதெல்லாமே கூட வந்து உங்களுக்கு உங்களுடைய அதிர்ஷ்டத்தை வந்து அதிகப்படுத்தும். ஏன்னா இன்றைக்கி வந்து கலர் தெரப்பின்னே மெடிக்கல் ஃபீல்டில் அதை சொல்கிறாங்க. ஒவ்வொருவருடைய நேச்சருக்கு தகுந்தாப்பில், உடல் நேச்சருக்கு தகுந்தாப்பில் சைக்காலஜிக்கலாக உங்களுடைய மன உணர்வுகளை சுத்தப்படுத்துவதற்கும் ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கிறதுக்கும் நிறங்களை வந்து மெடிக்கல் ஃபீல்டில் யூஸ் பண்ணுறாங்க. அதே தான் நம்ம இங்கே வந்து எண்கணித ரீதியாக செய்கிறோம். ஸோ நிறங்களின் அடிப்படையிலையுமே உங்களுடைய வியாபாரம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பதற்கு அதுக்குமே நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக ஒவ்வொரு பிறந்த தேதிக்கும், குறிப்பாக உங்களுடைய பிறந்த தேதிக்குரிய வியாபாரத்தை பற்றி நீங்கள் பார்த்தீங்க. இதில் யாருக்காச்சும் வியாபாரம் ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் சரிவர போகலை அப்படின்னு உங்களுக்கு மனசில் பட்டுச்சுன்னா உங்களுடைய வியாபார பெயரையும், உங்களுடைய பெயர், உங்களுடைய பிறந்த தேதி, இது 3 தகவலையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. மறந்துடாமல் நம்ம சேனலை லைக் பண்ணி உங்களுடைய மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய வியாபார பெயர் எந்த அளவுக்கு உங்களுக்கு பொருந்திருக்கு அல்லது பொருந்தலை, அதற்கு மேற்கொண்டு என்ன செய்யணும் அப்படிங்கிற தகவலெல்லாம் நான் 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கு இலவச பொது பலன்களாக அனுப்பி வைக்கிறேன். இது வியாபார பெயர்னு மட்டும் கிடையாது. யாராச்சும் இண்டிவிஜுவல் நேம், உங்களுடைய நேம் உங்களோட டேட் ஆஃப் பர்த்துக்கும் கூட்டுத்தொகைக்கும் பொருந்திருக்கா இல்லையா, நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு உங்களுக்குள்ளார ஒரு கேள்வி அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது, நான் ஏன் டெவலப் ஆக மாட்டேங்கிறேங்கிற கேள்வி வந்துகிட்டு இருக்குன்னா, நீங்களுமே உங்களுடைய பிறந்த தேதியும் உங்களுடைய பெயரையுமே நம்ம மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான பதிலை 3 நாட்களுக்குள்ளார இலவச பொது பலன்களாக நான் அனுப்பிச்சி வைக்கிறேன்.